வணக்கம் ஜி. வணக்கம் சார். விருச்சிகத்துக்கான குரு பயிற்சி பலன் பார்த்துட்டோம். அடுத்து தனுசு வரும். தனுசு வந்து குருவனுடைய ஆட்சி வீடு. குரு எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியலைங்களா? அவங்க நண்பர்களை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு நண்பர்கள் தனுசில் நிறைய பேர் இருக்காங்க. தனுசு லக்னம் எப்போவுமே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான லக்னம். அது என்னென்னா யார்கிட்டையும் ஒரு கலந்து ஆலோசனை பண்ண மாட்டாங்க. பொதுவாகவே அவங்களாம் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதன்படி தான் அவங்க செயல்படுவாங்க. யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. உடனே என்ன பண்ணுவாங்களோ அவங்கள கட் பண்ணிவிடுவாங்க. இது அவங்க நட்போட்டமே ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ரொம்ப குறைவு தான். அதாவது நிரந்தரமான நண்பர்கள் கிடையாது. இருக்கிற நண்பர்களே என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு தான் சந்திப்பாங்க. இடைவெளி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போது இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவே மறைஞ்சு போயிருக்காரு. 6ஆம் இடத்துல இருந்தார். சனி 3ஆம் இடத்துல இருந்தார். 2-3க்கான அதிபதி தனக்காரகன் அவருக்கு கொடுக்க வேண்டிய நபரும் மறைஞ்சு போயிருந்தார். இப்போ இந்த மார்ச் 29 தான் அவர் பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். இப்பாடான்னு இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கும். அதில் வந்து இப்போ இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஆகும்போது என்னென்னா ரொம்ப மகிழ்ச்சியை அதிகமாக தரக்கூடிய விதமாக அவங்களுக்கு பயிற்சி ஆகுது. குரு பயிற்சி 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பாசிங் ஆகிறார். 7ஆம் இடங்கிறது களத்திரஸ்தானம் சொல்கிறது ஒன்று. 2வது தொழில் ரீதியான பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய இடமாக அந்த 7ஆம் இடமே இருக்குது. அது புதனுடைய வீடு. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இரட்டைத்தன்மை உடைய இது இருக்கும் அதில். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அளவுக்கு குருவனுடைய பார்வை அங்கே இருக்கவங்க அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் 11ஆம் இடத்தை பார்க்குறார். துலாம 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடங்கிறது தனுசுக்கு ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடம். அவரே லக்னாதிபதி. அவரே வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இவருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்தையும் பார்வையிடுறாரு. மறைமுக எதிரிகளை அடையாளம் காணக்கூடிய விதமாகவும் இந்த இடம் அவர் பார்க்க. அப்போது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்துக்கு மிக மிக சிறப்பான இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்போ 4ஆம் இடங்கிறது வந்து 4ஆம் இடத்துல ராகு ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்காரு பாருங்கள். எவ்வளோ டிஃபிகல்ட்டு இருக்கு பாருங்கள் அவங்களுக்கு. 4ஆம் இடத்துல ராகு இருந்துக்கிட்டு இப்போ வீடு நிலம் வாகன சம்பந்தமான குடைச்சல்களை கொடுத்துக்கிட்டு பிரச்சனைகளை கொடுத்துட்டு காசு வர வேண்டிய ஆளும் வந்து மறைஞ்சு போய் நிற்கிறாரு. லக்ன அதிபதியும் மறைஞ்சு ஒளிஞ்சு வாழக்கூடிய கட்டாயத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க சில பேர். ஒளிஞ்சு வாய் தானே வராரு இப்போ. ஆமாம், மறைஞ்சு வாழ்றது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது வியாதி வேறு. ஆமாம், அது நோய்ஸ்தானம் 6ஆம் இடம். ஐயோ, எதிரிகள் வேறு நோய்ஸ்தானம் வேறு. இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது அப்படிங்கிற மாதிரியாக ஒரு நிலையில் அவங்க இருந்திருப்பாங்க. உண்மையிலே அவங்களுக்கு சொல்ல போனாக்க இது வந்து ஒரு பெரிய விடுதலைன்னு சொல்லலாம். விடுதலை, மகிழ்ச்சி, ஆசைகள் நிறைவேறது, வீடு நில வாகன யோகத்தை தருது அப்படின்னு படிப்படியாக பார்த்திங்கன்னா எல்லாமே வேகமாக அவங்களுடைய வேகத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே எல்லாமே கிரக பயிற்சி ரொம்ப சாதகமாக அவங்களுக்கு இருக்குது. மே 20 ராகுவும் பேர்ந்து இங்கிட்ட வந்துடுறாரு. 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால் ஒரு சனி 2 வருடங்கள் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ரொம்ப ரொம்ப வரவுகள் நிறையா கொடுக்கும். அதே மாதிரி குரு வந்து இந்த வருடத்துலேருந்து அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உச்சநிலைக்கு போகிறார். இன்னும் டாப்புக்கு போகிறார். அதனால் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லாவே இருக்குது. ரொம்ப 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 சிறப்புன்னு சொல்லலாம். வேறு என்ன கேளுங்க சார்? உங்களுடைய கல்வி நிலைகள் எப்படி இருக்கும்? படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு முந்தியை விட ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். ஒரு அரியர்ஸ் வச்சவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு மந்த நிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் படிப்பு வந்து ரொம்ப நல்லா மரியாதை பெறக்கூடிய விதத்தில், பாராட்டை பெறக்கூடிய விதத்தில், சுற்றம் உறவுகள் சம்பந்தமான இடத்துலலாம் ஒரு மதிப்பை பெறக்கூடிய விதத்தில் அவங்களுக்கு இருக்குது. கல்வி சிறப்பு தான். அரியர்ஸ் வச்சவங்க கிளியர் பண்ணிடலாம். இந்த வருஷத்தில் கிளியர் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கே அவங்க போகலாம். சொந்த வேலை செய்கிறவங்க இல்லை சொந்த தொழில் பார்க்குறவங்க பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு என்னென்னாச்சு டீச்சிங் சம்மந்தமாக இருப்பாங்க, தகவல் தொடர்பு சம்மந்தமாக இருப்பாங்க, அதுலேயே சுயத்தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ட்ராவல் ஏஜென்சி, அந்த மாதிரியான ஒரு ஏஜென்ட், ஏதோ ஒரு ஏஜெண்ட் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கவங்க,
இவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சிறப்பான இடம்னு சொல்லலாம். அதாவது தொழில் ரீதியாக கட்டடங்கள் கட்டுவது, தங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு நிறுவனத்துக்கான பில்டிங் கட்டுறது, இந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தமான தொடர்புகள் அதிகமாகும். வெளிநாட்டு தொடர்புன்னு சேர்ந்து தொழில் செய்கிற மாதிரியாக அவங்களுக்கு இது அமையுது. உண்மையிலே வந்து எல்லாரும் சொன்னால் நல்லா தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு தொழில் ரொம்ப நல்லா இருக்குது. திருமணம் அதுவும் திருமணம் நல்லா அந்த பார்வை தான் பார்க்குறாரு. ஆமாம், திருமணம் 7ஆம் பார்வை தான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். விருப்பப்பட்ட பண்ணி திருமணம் செய்து கொள்ளலாம் உறவுகளில், இல்லை அவங்களுடைய விருப்பத்தின்படி காதல் திருமணத்துக்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கை துணையை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா பிரிவை சிந்திக்கிற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பொது, இந்த கிரக பயிற்சிக்கான பலன் இல்லை. பொதுவாக சொல்லக்கூடியது, குருத்தன்மை உடையவங்க தான் சொல்கிறத தான் கேட்கணும் மனைவி அப்படின்னு நினச்சாலோ, இல்லை தான் சொல்கிறது தான் கணவர் கேட்கணும்னு நினச்சாலோ பிரிவை சந்திக்கிற மாதிரியான சுச்சுவேஷனை கொடுத்துரும். அதனால் குடும்பம் சம்பந்தமாக உங்களுடைய அதிகாரத்தையோ உங்களுடைய ஆளுமையை நீங்கள் காட்டாதீங்க. மற்ற இடத்துக்களில் நீங்கள் உங்களுடைய ஆளுமையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்ப ரீதியாக கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் நீங்கள் போகணும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். உடல்நிலை ஆரோக்கியம் இது வரைக்கும் ஆரோக்கியம் கெட்டு போயிருந்துச்சு அவங்களுக்கு. வாழ்வா சாவாங்கிற அளவுக்குலாம் சில பேர் போய் வந்திருப்பாங்க. முடிஞ்சே வந்தார் நம்ம. ஆமாம், இது என்ன தக்க துணை நீங்கள் இருந்திருக்கீங்க, அதுதான் வித்தியாசமான ஆச்சரியம். ப்ரொடியூசர் பட்ட அவஸ்தை நமக்கு தெரியுமே. ஆமாம், ப்ரொடியூசர் வந்து படாத பாடுபட்டு அவர் ஒளிஞ்சு வாழ்ந்தது ஒரு வருஷம் கரெக்டாக தான் நடக்குது. பண்ணல, ஆனால் இங்கேருந்து இங்கே இல்லை இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு ஆளாயிருப்பாங்க. ஃபைனான்சியலாக நிறைய நெருக்கடிக்கு ஆளாயிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு. ஆமாம், ஓகே ஜி. மற்றபடி குழந்தைங்கிறது வந்து குழந்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு திருமண காலம் மகிழ்ச்சி காலம், நெக்ஸ்ட் இயர் வந்து குழந்தை சம்மந்தமானது நல்லாயிருக்கு. இந்த வீடு வாங்கணுமும் வந்துடும். இந்த வாங்கலாம், செகண்ட் ஹேண்ட் வாங்கணும்னு பிரியப்படுவாங்க. திடீர்னு வாங்கிட்டாரு. ஆமாம், இவர் நம்ம ப்ரொடியூசர் வாங்கிட்டாரு. மற்றவங்க என்னென்னு கேட்டால் ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்க. ஏன்னா சனி 4ஆம் இடத்துக்கு போகிறார் இல்லைங்களா, அவர் கொஞ்சம் பழமைவாதி. பழைய வீட்டை வாங்கிறது, செட் பண்ணிடுறது, பழைய வாகனங்களை வாங்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்கவுங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி. ஏஜ்டு பீப்புள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ தான் அந்த நோயிலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக இருக்குது. விடுபட்டவங்க அந்த ஆரோக்கியத்தை கொஞ்சம் பேணுங்க, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பாட்டு பிரியர் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா சாப்பிட்ற வரைக்கும் அவங்களுக்கு ஆரோக்கிய கிடையாது வராது. எப்போது சாப்பாட்டை குறைக்கிறாங்களோ அப்போது அவங்களுடைய ஹெல்த்துக்கு பிரச்சனை வந்துடும். அதனால் சாப்பாட்டை குறைக்கக்கூடாது. அதுவும் நான்வெஜ் பிரியராக வேறு இருப்பாங்க சில. 175 பேர் நான் சொல்கிறேன், 25 பேர் வெஜிடேரியனாக இருக்கலாம். ஆனால் 175 பேர் வந்து நான்வெஜ் பிரியராக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ரசித்து சாப்பிடக்கூடியவங்க. அவங்க கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனையே வராது. இந்த இடத்துல இது நல்லாயிருக்கும், வாங்க அங்கே போய் சாப்பிடுவோன்னு ஒரு 10 கிலோமீட்டர் கூப்பிட்டு போய் கூட உங்களுக்கு சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்குறோம். அதில் ரொம்ப ரசனை உடையெல்லாம் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு பூரா அப்படி தான். அவர் கூட போயிட்டோன்னாக்க நமக்கு கவலையே கிடையாது அப்படின்பா. அந்த மாதிரி தனுசு அதுக்காக ஒரு 3-4 கிலோமீட்டர் போவோம் பாருங்க. ஆமாம், வாங்கச்சி போகலாம், அங்கே போய் சாப்பிடுவோம், அங்கே தான் சாப்பிட்ணுன்ட்டு போவோம். அதுதான் தனுசுகிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். இதுதான் நல்ல பாகத்தில் அவங்களே இறங்கி சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, டப்புன்னு அவங்களே இறங்கி சமையல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் ஒரு ரசிப்புத்தன்மை அவங்களுக்கு ஒன்று. நல்ல பாக சக்கரவர்த்தி தான், கரெக்டாக தான் இருக்காங்க. ஓகே ஜி. வேறு உங்களுக்கு என்ன ஆலோசனைகள்? ஆலோசனைகள் எதுவும் ஆலோசனை தான் கேட்க மாட்டாங்களே, ஏன்னா குரு இல்லைங்களா. அதுவும் தனுசு குரு வந்து எடுத்தோமா நேராக போனோமா முட்டிக்கிட்டோமா கீழே விழுந்துட்டோமா அப்படின்னு இருப்பாங்க. கீழே விழுந்த இடத்துல புதையல் கடிச்சு எழுந்திரிச்சவங்க இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க வந்தால் மலை சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரியாக அவங்களுடைய வேறு கோணங்களே இல்லாமல் நேராக போயிடுவாங்க. இன்னும் தோல்வி இல்லைன்னா வெற்றி, பெரிய வெற்றி இல்லைன்னா பெரிய தோல்வி, இப்படி தான் இருப்பாங்க. ஆலோசனை வந்து யாரையாவது ஒரு நல்ல ஒரு நபரை வந்து அவங்க ஆலோசகராக வச்சுக்கிட்டாங்கன்னா, அல்லது சொன்னாங்கன்னாக்க ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்கன்னாக்க தோல்வியிலேருந்து இவங்க எப்போதுமே தப்பிக்கலாம். இல்லைன்னா தோல்வியை வந்து அதல பாதத்தில் கொண்டு விடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் கண்ணு மூடிக்கிட்டு போயிடுவாங்க அதில். அதனால் பெரிய இழப்புகள்லாம் சந்திக்கிற மாதிரி ஆகணும். அதே மாதிரியா பெரிய உயரத்தையும் டபான்னு அடைஞ்சிருவாங்க. இதே காரணம் தான். அப்போ வெற்றி அடைஞ்ச போது நல்ல வேலை நம்ம யார்ட்டையும் கேட்கலன்னு நினைப்பாங்க. ஆனால் தோல்வி அடையும் போது தான் யார்கிட்ட கேட்டுக்கலாமான்னு தோணும். ஸோ அது மாதிரி அப்போ நீங்கள் எப்போதுமே ஒரு
கலந்து ஆலோசனை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நபரை நீங்கள் எப்போதும் வச்சுக்கணும். அவர் சொல்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். இதுதான் ஆலோசனை தனுசை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெளிநாட்டு பயணங்கள்லாம் நிறைய இருக்குது அவங்களுக்கு, வெளிநாட்டு வரவுகள் இருக்குது, வெளிநாட்டு சம்மந்தமான வேலை வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு இந்த பீரியடில். ஏன்னா சனி பயிற்சி வேறு முடிஞ்சிருச்சு இல்லை, 29 முடிஞ்சது இல்லையா? முடிஞ்சது. சனி 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். தன வரவு கொடுக்கக்கூடிய ஆள் 3ல் மறைஞ்சிருந்தவர் 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் தனுசை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சிறப்பான இதுன்னு சொல்லலாம். தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியும் மறைஞ்சு வெளியே வந்துடுறாரு, தனக்காரகனும் மறைஞ்சு வெளியே வந்துடுறாரு. அப்போ வீடு வாகன சேர்க்கை, நிலையோகம், இதெல்லாம் வீடை புதுப்பிக்கிறது, பயணங்கள், வெளிநாடு செல்வது, இதெல்லாம் இருக்குது. ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. சிறப்பு தான், சிறப்பாக தான் இருக்கப்பா. அப்போ குரு பயிற்சி வந்து தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பராக தான் இருக்குது. சூப்பராக தான், நல்லா தான். எந்த மாதத்தில் பிறந்தவங்க சார் இதை ஃபாலோ பண்ணுறது? இது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க, நீங்கள் மாதத்தை கேட்குறீங்களா? அந்த ராசின்னு கேட்பாங்க இல்லையா, அதையும் சொல்லிடலாமே, அவங்க பார்த்துக்குவாங்க. ராசி வந்து இவங்க ஆனி மாதத்தில் பிறந்தவங்க. ஆனி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாரும் தனுசு ராசி தான். தனுசு ராசி தான். லக்னமும் அதே வந்துடுது. லக்னம் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தெரியாதுங்க. ராசியை பார்க்கணும் அப்படின்னாக்க நீங்கள் ஆனி மாதத்தில் பிறந்தா இந்த தனுசு ராசி உங்களுக்கு பொருந்தும். ஓகே, வேறு என்ன கேட்கணும்? வேறு ஒன்றும் சார், அவ்வளோதான். நல்லா சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், நல்லா இருக்கு, நல்லாவே இருக்குது, ரொம்ப சிறப்பு தான். இப்போ என்னென்னா, அடுத்த ஒரு பொதுவான கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பஞ்சாங்கத்தை பற்றிலாம் அழுகிற தகவல்கள் பற்றி தான் நம்ம விரிவாக பேசிட்டு வரோம். ஆமாம். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி என்னென்னா, இந்த கிரகணங்கள்னு வருது பார்த்தீங்களா? ஆமாம். இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இதை பற்றி கொஞ்சம் பெரிய சில கிரகணங்கள் நமக்கு தெரிஞ்சு, சில கிரகணங்கள் நமக்கு தெரியாது. அதான் அந்த அலைன்மெண்ட்டு கரெக்டாக கிடைச்சா தான் நமக்கு கிரகணம் தெரியும். சில கிரகணங்கள் தெரியாது. கிரகணங்கள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் உண்டு. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்னென்னா மிக முக்கியமான விஷயங்களாகவும் இருக்குது. இப்போ முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டால், இந்த கிரகணத்தின் போது அந்த ஒரு கர்ப்பமாக இருக்கிறவங்க வெளியில் வர வேண்டாம், அந்த கிரகண டைம் முடிகிற வரைக்கும் வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு 2 விதமான காரணங்கள் உண்டு. அது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு அறிவியல் பூர்வமாகவே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூரியனுடைய கதிர்வீச்சுகளை அது மறைக்குது. அது ஒரு விதமான ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும். ஸ்டாப் ஆகிறதுனால ஒரு வேதியியல் மாற்றங்கள் ஏற்படும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா திடீர்னு மறுபடியும் அது ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வேதியியல் மாற்றம் ஏற்படும். நீங்கள் கரண்ட்டு கட்டாயம் வர மாதிரி. அப்போது அது வந்து ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு எல்லாத்துக்கும் இல்லை, எல்லோருக்குமே அப்படி நடந்துடாது. யாரோ ஒரு சிலருக்கு, அதில் ஒரு 10% நபர்களுக்கு கருவில் இருக்க குழந்தைக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியல் பூர்வமாக ஒத்துக்கக்கூடிய விதமாக அந்த விஷயம் இருக்குது. அதனால் அதை கூட நான் கூட வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லுவேன். நான் அந்த கிரகணம்னா கேட்பாங்க நிறைய பேர், சார் எப்போ கிரகணம் எத்தனை மணிக்கு வருது, எத்தனை மணிக்கு முடியுதுன்னு கேட்பாங்க. அது நான் சொல்லுவேன், நீங்கள் கன்சியூராக இருந்தாங்கன்னாக்கா நீங்கள் சொல்லிவிடுங்க, வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லுங்கள், வெளியில் வர வேணான்னு சொல்லுங்கள். இப்போ நமக்கு அந்த கிரகணம் தெரியாதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ இந்த பாதிப்பு நமக்கு வருமா? அப்போ நமக்கு வராது. நீங்கள் உங்களுக்கு இங்கே தெரியும்னு சொன்னால் தான் நீங்கள் அதை பற்றி நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர, வேறு நாடுகளில் நடக்கும்போது நீங்கள் அதை பற்றி நம்ம நாடுகளுக்கு தெரியாதுன்னும் போது நம்ம அதை பற்றி இது போகிறதா சொல்கிறது இல்லை. இப்போ அந்த இன்னொன்று என்னென்னா, அந்த கிரகணத்தை பார்த்து தர்பை புல்லுன்னு சொல்லி கொடுத்து எல்லா இடத்துலையும் போட சொல்லுவாங்க சார். தர்பை புல்லை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்குள்ளே ஆன்மீகமும் இருக்குது, அறிவியலும் இருக்குது, வைத்தியமும் இருக்குது, அப்படி கூட சொல்லலாம். முந்தைய காலகட்டங்களில் தான் நம்ம பேசணும். இப்போ நம்ம இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் வந்து ஒரு அறிவியல் சார்ந்த உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நம்ம இதெல்லாம் இல்லாத காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்து ஒரு நெறிமுறையை கொண்டாந்துருக்காங்க இல்லை. அப்போ இந்த தர்ப புல்லுக்குன்னு ஒரு தனித்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆகர்ஷண சக்தி அதுக்கு அதிகம். மற்ற புல்களை விட இந்த தர்ப புல்லுக்கு மட்டும் அதிகமான சக்தி உண்டு. இந்த கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு எதிர்மறையான ஆற்றல் நிறைய வெளிப்படும். அது தடுக்கும். ஏன்னா ஒரு கதிர்வீச்சுகள் வந்து தடைப்பட்டு வருது இல்லைங்களா? அப்போ அந்த கதிர்வீச்சுகளில் வந்து ஒரு நெகட்டிவான கதிர்வீச்சுகளை வந்து தடை பண்ணி ஒரு பாசிட்டிவான கதிர்வீச்சுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. இப்போ நீங்கள் இல்லைன்னா மேனேஜராக இன்னொருத்தர் உட்காந்து அந்த அதிகாரத்தை செலுத்துவார் இல்லையா?
முதலாளி இல்லை அப்படின்னா மேனேஜர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒரு செய்கிற மாதிரியாக அந்த கதிர்வீச்சு கிடைக்கலன்னு உடனே இந்த தர்பை புல் வந்து தானாக தன்னிடம் இருந்த சேமிப்புகளை பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து வெளிப்படுத்துது. அது எல்லா பொருள்களையும் இருக்குன்னு சொல்லி அந்த காலத்தில் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கிளி போட்டு கொடுப்பாங்க, தண்ணியில் எல்லாம் போட்டு வைப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அது இப்போ அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா கூட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு எல்லாமே வந்து தகவல் தான், அது ஊர்ஜிதமாக என்ன நம்ம எடுத்துக்க முடியாது. அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அது இந்த கிட்னி, கல்லீரல், குடல் இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுது அப்படின்னு ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போது அது வந்து நல்லதுக்கு எடுத்துக்குவோம். ஆமாம், நல்ல விஷயம் தானே. முன்னோர்கள் போய் சும்மா எவ்வளோ விஷயம் இருக்கும்போது எதுக்கு தர்பையை மட்டும் போடுன்னு சொல்ல போகிறாங்க? கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். தர்பை பல விஷயங்களுக்கு பயன்படுது இல்லைங்களா? ஆமாம், நல்ல. இப்போ இந்த 2025 ஏதாவது கிரகங்கள் வருது? இருக்குது, கிரகணம் இருக்குது. செப்டம்பரில் வருது. செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திரகிரகணம், முழு நீள சந்திரகிரகணம். அது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 29 நிமிஷம் நடக்குது. அப்பா, 3 மணி நேரம், 3.5 மணி நேரம். அப்போ ஆமாம், 9:57 ஆரம்பிக்குது. ஆரம்பித்து 1:26 தான் முடியுது. இந்த மாதிரி பெரிய கிரகணம், அதாவது ரொம்ப அது நீண்ட நேரம் நடக்கிற கிரகணம். ஆமாம், நம்ம ஆராய்ச்சிக்கு பயன்படும். கண்டிப்பாக ஆராய்ச்சிக்கு சொல்லக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். நிச்சயமாக. ஓகே, மகரத்துக்கு போயிடலாங்களா? மகரத்துக்கு போயிடலாங்க சார்.